இந்த காயோட பேரு சோப்புக்கொட்டை, சோப் நட் இல்லைன்னா பூந்திக்கொட்டை, பூவாங்காய், சோப்பு காய் அப்படின்னு எந்த பேர் வேணுனாலும் சொல்லுவாங்க. எஸ், பேசிக்கலி இது ஒரு கிளென்சர். உங்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும், தரை முதல் டாய்லெட் வரைக்கும் எதை க்ளீன் பண்ணணுன்னாலும் கெமிக்கல் ஃப்ரீ கிளென்சர் வேணும்னா இந்த சோப்பு கொட்டையை நாம் பயன்படுத்தலாம். மண்ணிலேயே விளைஞ்ச ஒரு சோப்பு. இதை பிழியும் போது வரக்கூடிய இந்த திரவத்தோட பேர் சாப்பனின். இதுதான் அந்த நுரைப்புத்தன்மைக்கு காரணம். உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஆகவும் தலைக்கும் துணி துவைக்கவும் இல்லை வெசில் வாஷ் பண்ணுறதுக்கும் இதுக்குமே கெமிக்கல் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. அதே மாதிரி செலவு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் மை விருக்ஷாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.